முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. பார்த்தாவா? பார்த்தாவா? ஆமா, பார்த்தாதான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? குரல்லே தெரிஞ்சு போச்சு. பார்த்தார் தான், வேற ஒண்ணு. பண்ருட்டி பார்த்தார் என்ன? சொல்லுங்க. பெரிய பண்ணையாரு. அப்படியா? ஐயோ, பாதி பண்ருட்டி அவர்தான் வச்சுக்கிறாரு. ஓ ஓ ஓ. அதெல்லாம் ஒண்ணுல அவர் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றாருங்க. ஜாஸ்தி இல்ல கிடையாது, உண்மைதான். நீங்க கதையெல்லாம் கூடாது. பாதி என்ன முக்கா வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். பாதி பண்ருட்டி அவர்கிட்ட இருக்குது. அங்க அவர் ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு. பெரிய பண்ணையாரு. இவரோட டியர் ஃப்ரெண்டு தான், காலேஜ் மேட் நினைக்கிறேன், சூர்யா. ஓ, பயங்கர ஃப்ரெண்டு சூர்யாக்கு. சூர்யா நண்பரா நீங்க? பயங்கர நண்பர். நீங்க சொல்லுங்க சூர்யாவை பத்தி ஒரு சிறப்பு தகவல். இப்ப சூர்யா மூலியமா எனக்கு வந்து நிறைய நட்பு வட்டங்கள் ஏற்பட்டது. அவர் மூலியமா தான் எனக்கு வந்து என்னுடைய நண்பராகவும் பிரதராகவும் இருக்காரு ரமேஷ் கண்ணா. நண்பர் சூர்யாவா இருந்தா கூட இப்ப நானும் இவரும் ரொம்ப க்ளோஸ். நாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். சூப்பர். நாங்க வந்து இங்க புயல் வெள்ளத்துல பாதிக்கும் போது, மக்களுக்கு உதவும் போது எல்லாத்துக்கும் முன்ன இருந்து சொன்னா போறோம். அடுத்த நிமிஷம் வந்து எனக்காக கிட்டக்க இருந்து ஒரு நாளெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ நாங்க செய்யறதுக்கெல்லாம் கிட்டக்க இருந்து அவர் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ரமேஷ் கண்ணா. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு கேம்ப் ஒண்ணு நடத்தினோம். அன்னைக்கு வந்து அவர் வந்து அஜித்தோடைய ரொம்ப பரம தோஸ்து இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளை விட்டுட்டு நான் பார்த்தா நீங்க பண்றீங்க ஒரு பெரிய பொது காரியம், அதுக்கு நான் கிட்டக்க இருக்கணும்னு சொல்லி அடுத்த நிமிஷம் எங்க வீட்டுக்கா இருந்தாலும் பொது சேவைகளா இருந்தாலும் முதல்ல வந்து நிக்கக்கூடியவர். இத மாதிரி ஒரு நட்பு வட்டாரங்கள்லாம் எனக்கு சூர்யா மூலியமா தான் கிடைச்சது. அதே மாதிரி இந்த சமயத்துல நான் ஒண்ணு சின்ன சமாச்சாரம் ஒண்ணு சொல்லணும். இவரால சூர்யாவுக்கு ஒரு பிரேக் கிடைச்சதுன்றத நான் வந்து மறுக்க முடியாத உண்மை. அப்ப வந்து நந்தா ஷூட்டிங் போயிட்டு இருந்தாருங்க சூர்யா. அப்ப இவர் என்ன பண்ணாரு, இவரும் விக்ரமனும் ரொம்ப க்ளோஸுங்க. டைரக்டர் விக்ரமனும் எங்க ரமேஷ் கண்ணாவும் ரொம்ப க்ளோஸு. அப்போ இவர் வந்து சூர்யாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு போன் பண்றாரு. பார்த்தா எங்கப்பா சூர்யாவை காணோம், பிடிக்க முடியல, போனை பிடிக்க முடியல, அவர் விக்ரமன் பார்க்கணுன்றாருன்னு. அப்புறம் அவர் நந்தா ராமேஸ்வரத்துல இருந்தாரு, வர சொல்லி இவரே கூட்டு போய் அப்போ வந்து அந்த நந்தா ஷூட்டிங்ல கொஞ்சம் பிளாக் ஆகணுன்றதுக்காக அவர் வெயில் எல்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. அப்போ அது வரலாம் அவரு சூர்யாவை பார்த்ததே கிடையாது விக்ரமன். என்னப்பா நீ கலரே இப்படிதானா இல்ல எப்படிப்பா? இல்லைங்க, இது மாதிரி பாலா சார் வந்து என்ன உட்கார வச்சு இருக்குன்னு சொல்லி அவருக்கு அந்த உன்னை நினைத்து வந்து பெரிய வாழ்க்கையில ஒரு பிரேக் கொடுத்ததுக்கு காரணம் இந்த தெய்வ மச்சான் தான். அது எந்த விதத்திலயும் மறுக்க முடியாத உண்மை. இது வெளியே வராத தகவலா இருக்குது இல்ல? அதனாலதான் நட்பு ரொம்ப க்ளோசஸ்ட் சர்க்கிள்ல இருக்கும் போது தெரியாது இல்லையா? அதுவும் சினிமாவை பத்தி நீங்களாம் ஜாம்பவான்கள், உங்களுக்கு தெரியாது இல்ல. ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, ஒரு சிலர் மறந்துடுவாங்க. அத மாதிரி நிறைய சமாச்சாரங்கள் நிறைய பேரை வந்து வாழ வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து வெளியில தெரியல. ரமேஷ் கண்ணான்ற ஒரு மனிதருடைய மாமனிதருடைய ஒரு சேவைகள், அவரால் முன்னுக்கு வந்தவங்க எதுவுமே தெரியல. அவர் கணத்துக்குள்ள ஒரு விளக்கு மாதிரி இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னாக்க குழந்தை மாதிரி, அவர் குழந்தை மாதிரி. எனக்கு தெரிஞ்ச நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலைங்க. அவருக்கு வந்து அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு பொது சேவைக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், நீங்க ஒரு 30 செகண்ட்ஸுக்குன்னு கேட்டிருந்தேன். அப்போ அப்படிதான் ஆனாரு. என்னப்பா நீ எல்லாமே பொது சேவைன்னு, வருமானத்துக்கு ஏதாவது வழியை சொல்லுப்பா அப்படின்னாரு. ஆனா சொன்னார வழிய சரி நான் இந்த ஷூட்டிங்ல இருக்கேன், வர சொல்லுங்க அவங்கள அப்படின்ட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அவங்க போய் அவங்க கிட்டக்க இருந்து அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி, அந்த மனசுக்கு சொல்ல வரேன், பணம் பிரதானம் கிடையாது அவருக்கு. அவர் வந்து ரொம்ப அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் கஷ்டப்பட்டு வந்திருந்தா கூட பணம் பிரதானம் கிடையாது, கடவுள் அருளால தன்னால கிடைக்கும்னு. அத உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் மாதிரிதான் மேல தூக்கி போடுவாரு, பகவான் அப்படியே பிடிச்சிக்கணும், மீதி எல்லாம் இவருக்கு தான். தேங்க்யூ பார்த்தா, வெரி மச், வெரி ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்களே வந்து எனக்கு நண்பர் தான். ஒரு 4 வருஷமா உங்களுக்கு அவர் மூலியமா தான் அவருடைய நம்பர் கொடுத்து தான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்கேன் பர்த்டே. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு நட்பு ஓட்டத்தை உண்டு பண்ணி ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து அவருடைய பசங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் இருந்து திருப்பி அவங்க 2 பசங்களும்
சினிமாவில் ஷைனாங்கன்றது தான் எங்களுடைய ஒரு ஆவா. தேங்க்யூ அது தேங்க்யூ கண்டிப்பா நடக்கும். நீங்கெல்லாம் கிட்ட இருந்து அவருக்கு அதை செய்யணுன்றது தான் இது இந்த மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. தேங்க்யூ பார்த்தா வெரி மச். எல்லாத்தையும் சொல்லிட்டாருப்பா. நன்றிங்க, நன்றி. உங்கள் நண்பர் சேரனை பற்றி சொல்லுங்க. சேரன் வருவான் சார் டிஸ்கஷனுக்கு. சீனெலாம் சொல்ல மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான், திங்க் பண்ணுவான். பயங்கர திங்கர் அவன், 24 hours திங்க் பண்ணே இருப்பான். ஆனால் அவன் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். நாங்களை கேட்பேன், சீனே சொல்ல மாட்டேன், நீ பாட்டு நீ அப்போ எல்லா சீனும் யோசிச்சு நீ வச்சுக்கிறேன்னு கேட்பேன், கிண்டல் பண்ணிடுவேன். அது மாதிரி ஒரு பெரிய கிரியேட்டர் அவன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டைரக்டர். அது என்ன ஹைலைட் சேரனுக்கு எனக்கு நடந்ததுன்னா, கிளைமேக்ஸ் பாரதி கண்ணம்மா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆடு வெட்டுற சீன், முக்கியமான கிளைமேக்ஸ். அன்றைக்கி அப்போ அவனுக்கு மஞ்சக்காமலை வந்துடுச்சு. அப்போ அந்த ப்ரொடியூசர் இல்லை எடுத்தான் அவனோட டேட்டு கிடையாது அப்படின்னு தயாராக பண்ணேன். நான் தான் அந்த சீன் எடுத்து கொடுத்தேன். நான் இப்போ இறந்துட கேமராமேன் ஒருத்தர், அவன் 2 பேர் தான் எடுத்தான் ஃபஸ்ட்டு. அப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர நான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் எப்போவுமே. அப்புறம் இப்போ சமீபத்தில் இரும்பு கோட்டை முரட்டு சிங்க ஒரு படம் நடித்தேன். சிம்பு தான் டைரக்டர். சிம்பு வந்து சேரன் அசிஸ்டன்ட் போல இருக்குது எனக்கு. சிம்பு தேவன். ஆமாம், அவன் இப்போ தெரியாது. நான் படத்தில் நடிக்கிறேன் சார், என்ன ஞாபகம் இருக்கா சார்? இல்லைப்பா ஞாபகம் இல்லை. என்னப்பா பயமாக இருக்குது ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சுக்கோங்களே. இல்லைப்பா தெரியல, கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னா. சார் டிஸ்கஸ் நடக்குது சேரன் கூட, நான் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தர காசு இல்லை, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அப்போ சேரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணணும் 20,000 ரூபா நான் கொடுத்துட்டு போகிறீங்க சார் நீங்கள். அப்போ நாங்களாம் உட்காந்துருச்சு. நான் இப்போ டைரக்ட் பண்ணுறாரு அவர் அசிஸ்டன்ட் யார், அந்த பாண்டியராஜா. பாண்டியராஜ் சொல்கிறேன். இது மாதிரி நாங்களாம் உட்காந்தோம் சார், நீங்கள் வந்து கொடுத்துட்டு போனீங்க சார் நீங்கள். அப்புறம் வந்தப்போ தான் நம்ம மதியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். அந்த மாதிரி சில விஷயம் நம்மளை அறியாமல் செய்வோம். சில இடத்துல நமக்கு அது பலன் கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம நியாயமாக செஞ்சிடணும் எதாக இருந்தாலும். நம்ம சேரன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அசோசியேட் டைரக்டர், இன்னொரு பக்கம் டைரக்டர், கதாசிரியர், நடிகர், இப்படி பல துறையில் இருந்திருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது? சாட்டிஸ்ஃபைங்னா டைரக்ஷன் தான். டைரக்ஷன் ரைட்டர் தான். ஏன்னா அதுதான் நம்ம தாட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஷார்ட்டுக்கு சிரிச்சாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாடா, நம்ம தாட்டு ஒர்க் அவுட் ஆகுறாங்க. உதாரணத்துக்கு ஆண் பாவத்தில் ஒரு டைலாக் இருக்குது. பிகேஆர் கேட்ப, ஏடா எங்கள் அம்மாவை நீ கட்டிக்கணும், எங்கள் அம்மா நீ கட்டல, உங்கள் அம்மா நான் கட்டி கூடாது ஒரு டைலாக். அது என் டைலாக். அது விக்ரம் சார் காலேஜ் படிக்கும் பார்த்துட்டு எதிரி குச்சின்னு எங்கிட்ட அப்புறம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சார் அது நம்ம தேட்டரில் போய் சிரிக்கிறாங்கல்ல, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நம்ம டைலாக் ஒர்க் அவுட் ஆகுதுரா ஆஹா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இதானா அவங்க டக்கு என் டைலாக் தான். அது எல்லோரும் சொல்லுவாங்க. அது இப்போது இதானா அவங்க டக்குன்றது அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. சூப்பர் சூப்பர். அது மாதிரி சில டைலாக்ஸ் நம்ம தெரியாமல் சொல்கிற டைலாக்ஸு. இப்போ ஆணியை பிடிக்கணும் என் டைலாக் கிடையாது, சித்திக் சார் டைலாக் தான். ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகி பெரிய ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. நேசமணி மோடி பதவி எடுத்துருக்க அன்றைக்கி இது ஃபஸ்ட் ஆகிடுச்சு, செகண்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. அதனால் நமக்கு அது எழுதுறது டைரக்ஷன் பிடிக்கும், நடிப்பு ஈஸியாக இருக்குது. வேலை ஒன்றும் கிடையாது. நம்ம திங்க் பண்ண வேண்டிய அவசியம். அவரே சீன்ஸ் டைலாக் கொடுப்பாங்க, நம்ம ஏதாவது நம்ம ஃப்ளேவரை சேர்த்துட்டோம்னா ஓகே ஆகிடுது. அதுதான் மேட்ரு, வேறு ஒன்று. நடிக்கிறது ஈஸி, இது கஷ்டம், ஆனால் சந்தோஷமான விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு காமெடி சொல்கிறேன். தொடரும்னு ஒரு படம், அது ரீமேக். ஆக்சுவலாக இன்டர்வெல்லில் வந்தோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு, ஒரு தேவயானிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு டைலாக், ஒரு கதை அது. அதனால் அவன் என்ன பண்ணும், தன் புருஷன் நான் செத்தப்பறம் கூட புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவான். அதுதான் படமே. அப்போ நான் உதயம் தேட்டரில் போய் படம் பார்க்குறேன். ஃபஸ்ட் நாள் ரிலீஸ் பார்த்துப்பேன். இந்த தேட்டரில் போய் கேட்குறப்ப அசிஸ்டன்ட் எனக்கு எப்பவுமே உண்டேன். அப்படியே பின்னாடி நின்று பார்த்துனுக்கிறேன். காமெடி நல்லா இருக்கும், எக்ஸ்டெண்டாக இருக்குங்க காமெடி. பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் எல்லாம் வச்சு காமெடி, இந்த ஆடை அழகு மலர் ஆடை செந்தில் வந்து முதல்லாம் பிடிக்கும். எல்லா காமெடியும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக பண்ணியிருப்பேன். எல்லாம் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ஒரே சிரிப்பு வா ஆடுறான். இன்டர்வல் முடிச்சோன்னா அதுக்கும் பயங்கர கிளாப்ஸு. முடிச்சோன்னா ஒரு இடத்துல வந்து டாக்டர் சொல்லுவார், அவங்களுக்கு வந்து ஏதோ பேர் சொல்லி, இங்கிலீஷ் பேர் சொல்லி, ஃபேக்கி கார்டியா, புரியாத ஒரு நோய் தானே பெரும்பாலும் வைப்பாங்க. அதுக்காக நான் தேடி பிடிச்சி வாங்கினேன் அந்த பேரை. சொன்ன உடனே ஒருத்தர் முன்னாடி இது கத்துறான், சார் ரமேஷ் கண்ணா, டேய் நீ மாடா அப்படி ஆகிட்டே. நான் பின்னாடி நிற்கிறேன், ஏன்டா இப்படி பண்ண சாவடிக்கிறீங்களெல்லாம். அப்படியே இறந்து போயிட்டான் சார் வியாதின்னு ஒன்று. அவனுக்கு பிடிக்கல அதெல்லாம். அவனுக்கு என்ன சொல்கிறேன், கேன்சர் எல்லா ஊர்லேயும் எல்லாருக்கும் இருக்குது, எல்லா பாதிப்பு இருக்குது, அதே ஏன்டா சொல்லிக்கிறீங்க. அவனுக்கு பிடிக்கல, கேன்சர் கொண்டா கோவம் வருது அவனுக்கு. அப்படி ஆயிடுச்சு. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார். ரமேஷ் கண்ணா சார், சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன், எல்லாம் ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இது மாதிரி நிகழ்வுல பண்ணிட்டு இருக்காது. நீங்க உங்களோட அந்த பழைய படங்களை பத்தின எடுத்து நீங்க சொல்ற விதம் ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்கள்ட்ட நிறைய ஞாபகம், நிறைய சிந்தனையோட பழைய அந்த தொகுப்புலாம் ரொம்ப அருமையா சொல்லுவீங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து படத்துல இருந்து ரொம்ப அதுலயே ஒரு நாடி நரம்பெல்லாம் அது மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். அப்படிலாம் நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இருபெரும் மகா லெஜெண்ட வந்து இதுல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நன்றி, சந்திப்போம்.
ஆதவன் கதையை வந்து சூர்யாவுக்கு நீங்கள் சொன்னீங்களா ரவிக்குமார் சொன்னாரா? அது ஒரு கதை பெரிய காமெடி சார். ஆ விவேகானந்த ஃப்ரெண்டு, ஆ சினிமா வர முன்னாடி ஃப்ரெண்டு, அப்புறம் ஃப்ரெண்டு. எங்கன்னா டிஸ்கஷனாக நம்ம போனோடனே விவேக் ஒரு கேரக்டர் சொல்லுவேன், ப்ரொடியூசரை பார்த்தோன்னே. இவன் எங்கன்னா போனான்னா ரமேஷ் கண்ணா கதை வச்சுக்கிறாருமா, இதே தான் வேலை. ரெண்டு பேரும் அதான் வேலை. யாராவது என்னை பார்த்தோன்னா ப்ரொடியூசர் பார்த்து கேஆர் சொல்லட்டும், சிவசி பண்ண என்ன விவேக் கேரக்டர் வேணுமா அப்படின்னு பார்ப்பல. விவேக் என்ன ரமேஷ் கண்ணா கதை வச்சுருக்கானா, இதே தான் எல்லா இடத்துக்கும் பேர் நடக்கும். அப்படி கூட்டு போகல எங்கேயும். அப்படி ஒரு ராவுத்தர் படத்தில் பண்ணுறான், ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ஏதோ படம் பண்ணுறான் சின்ன படத்தில். அப்போ சொன்னேன் ராவுத்தர் நான் கதை சொல்லலான்னு இருக்கிறேன், உன்னை கூப்பிட்டு போகிறேன். நான் ஒரு அவுட்லைன் சொன்னேன், இது நல்லா டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் விவேக்கும் காலையில் அவன் ஒரு ஃபியட் கார் வச்சுருந்தான். கூப்பிட்டு வந்து என்னை இங்கேருந்து வடபள்ளியும் கூப்பிட்டு போய் பீச்சுக்கு போயிட்டு நடந்துக்கினே டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த கதையை பற்றி. அவன் சீன் சொல்லுவான், நான் சீன் சொல்லுவேன், டெவலப் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்போ எல்லாம் வாக்கிங் வருவாங்க. யார் ஸ்டாலின்லாம் அப்போ 4 மணிக்கு வாக்கிங் வருவார். நான் சொன்னேன் ஸ்டாலின் 4 மணிக்கு வராரு, நம்ம 5 மணி ஒரு நாளாவது 4 மணிக்கு முன்னாடி வரல. எப்பவும் வர முடியாது, அவர் தான் கோயிலில் இருப்பார். ஆனால் வணக்கம் வச்சுட்டு போயிடுவார். அப்படி வாக்கிங் பண்ணி கதையை டெவலப் பண்ணிட்டோம். டெவலப் பண்ணி நேராக ராவுத்தர்கிட்ட போயிட்டான். போய் கதை சொன்னோன்னே அப்படியே பார்த்தார் ராவுத்தர். கொண்டாரு என்னை பார்த்துட்டு அப்போ லேண்ட்லைன் எடுத்து யாருக்கு அடிக்கிறார். ஆக்சுவலாக அந்த பக்கம் விஜயகாந்த் குரல் தெரிஞ்சிச்சு எனக்கு. தம்பி ரவிக்குமார் ரெஸ்டாரண்டா ஒரு கதை சொன்னா படம் நல்லா இருக்குது, அதை பண்ணிவிடுவோமா அப்படின்னா அவர் இல்லை வேறு ஒரு கமிட்டி அதெல்லாம் கிடையாது, அடுத்த அந்த படம் நம்ம தான் பண்ணுறோம், அடுத்த படம் அதுதான் வெய் ஃபோனை அப்படின்னு வச்சுட்டாரு சார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இவ்வளோ பரபரப்பாக நடக்குது வேலைன்னு. என்ன தம்பி நீ பொள்ளாச்சியில் போய், பொள்ளாச்சியா? ஆமாம் சார், தர்மச்சக்கர ஷூட்டிங், எங்கள் ஷூட்டிங் தான் சார், நான் அதில் அசோசியேட் வேறு பண்ணுறேன் சார், நீ போய் தம்பிக்கிட்ட கதையை சொல்லிட்டு வா, ஷூட்டிங் வேலையை ஆரம்பிச்சிடறேன் சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிட்டார் வேலையெல்லாம். நான் போன விஜயகாந்த் சார்ட்டு சொல்கிறேன், கேப்டன்கிட்ட சார் இந்த மாதிரி கதை கேட்டிங்கன்னா அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க சார். எதுக்கு ரமேஷ் நான் கதை கேட்கணும், நீ ஒர்க் பண்ணுற நான் பார்த்துட்டேன், நீ நல்லா பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ போய் ஷூட்டிங் வேலை ஆரம்பி. அப்படி யாராவது சொல்லுவாங்க சார்? எனக்கு எல்லாம் ஒன்றுமே எல்லாமே புரியாத புதிராக இருக்குது அப்போல்லாம். சரி சொல்லிட்டு ஷூட்டிங் வேலை ஆரம்பிச்சோம் சார். ஆனால் அப்போ தான் உன்னிடத்தில் கொடுத்தது வந்தது, நடிகன் ஆகிட்டேன். இந்த பக்கம் பிசி, அந்த பக்கம் போய் அப்படியே அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. சரி அந்த கதை போயிடுச்சு. இது வந்து 2001 பண்ணேன், 2010 ஆதவன், 10 வருஷம் முன்னாடி பண்ண கதை. வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார், என் பேர் யுவராஜ், லண்டன்லேருந்து. சார் எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் சார் ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் லைவ் நிகழ்ச்சி எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் பொழுதுபோக்கையும் கொடுக்குது. சூப்பர் சூப்பர். அதுவும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற இதை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி சிறுசாக இருக்குது, அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற பதில் வந்து ஒரு நல்ல தெளிவான பதில் வருது. கேள்வி பார்த்தீங்கன்னா எப்பயுமே கேள்வி வந்து பெருசாக இருந்துன்னா பதில் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அப்படி இல்லை, கேள்வி ரொம்ப சிறுசாகவும் பதில் அவங்க கிட்ட வர பதில் வந்து தெளிவாகவும் வருது. அந்த மாதிரி கேள்வி கேட்டா சார் இந்த மாதிரி பதில் வரும், வராது. ஆமா உண்மைதான். அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அதனாலதான் ரொம்ப உங்க ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம். என்னோட கேள்வி வந்து சார் கேட்கலாமா சார்? தாராளமா சார். இப்ப எல்லா படங்களிலும் ஏன் கைதி 2 எல்லாத்துலயும் அடுத்த பாகம் வரலையா, 2 வரலையா, 3 வரலையா, இப்போ அரண்மனை 3, அரண்மனை 4 அந்த மாதிரியே எதிர்பார்க்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை வந்து 2, 3வது பாட்டும் கிடையாது. ஏன் அது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஏன் அந்த மாதிரி வருது சார்? வருதுன்னா சார் அரண்மனை 4 வந்து பிச்சுக்கிட்டு போகுது படம். அப்போ அவர் 5 எடுக்காம விடுவாரா? 5, 6 எடுத்துகிட்டு தான் இருப்பார். எப்போ உழுதாத்தோடு ஸ்டாப் பண்ணுவார், அதான் கதை. அதனால் அது எடுக்கிறதுக்கு காரணம் அது அப்படி கிடையாது சார். அதுக்கு வரவேற்பு இருக்குது அந்த தாட்டுக்குன்னும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு திரை நட்சத்திரத்து மேலே உங்களுக்கு எதனால் பிடிப்பு ஏற்படுது? அந்த கதாபாத்திரம் பிடிச்சி அந்த நடிகர் நடிச்சிருந்த விதம் பிடிச்சோன்னே அந்த நடிகர் மேலே உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் க்ரியேட் ஆகுது. இப்போ அந்த அஃபெக்ஷன் எப்படி டைவெர்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பிராண்டிங்க்கு டைவெர்ட் ஆகிடுச்சு. அந்த படத்துடைய பேர் ரசிகர்களுக்கு பிடிச்சதுனால இப்போ அரண்மனை அப்படின்றதே ஒரு பிராண்டு. ஒரு திரைப்படத்துக்கு எப்படி ஒரு நடிகருக்கு வந்து கூட்டம் வருமோ அது மாதிரி இந்த டைட்டிலுக்குன்னு கூட்டம் வர்ற மாதிரி ஒரு பாதிக்கு போயிட்டுருக்கு இப்போ. அதனால தான் கைதி 2 படத்துக்கு வந்து அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு நிகழ்ச்சியில் நானும் தனஞ்சயன் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆண்டு மக்கள் எதிர்பார்க்குற படம் அப்படின்னா அதில் வந்து 2 படம் இருக்குது. ஒன்று கைதி 2, இன்னொன்று தனி ஒருவன் 2. இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த 2 படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் தொடங்கப்படவே இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் தான். இதை தாண்டி 3 படம் சொல்லியிருக்காங்க, கோட்டு இந்தியன் 2லாம் சொல்லியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அந்த படங்கள்லாம் படப்பிடிப்பு முடிந்து வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்ட படங்கள். இந்த 2 படமும் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டோடு சரி, ஆனாலும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னா அப்போ இந்த டைட்டிலுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். டைட்டில் இட் செல்ஃப் ஹஸ் பிகம் ஏ பிராண்ட் நவ். என்னோட அடுத்த கேள்வி சார், இப்போ நிறைய சிறிய படங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, படம் பேரே வெளியே வந்தது எப்போ வந்தது கூட தெரியல. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது யூடியூப்லேயோ அது இந்த ஃபேஸ்புக்லேயும் பார்க்கும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் 100 கமெண்ட்ஸ் பார்க்குறேன், இது என்ன படம்
ஏன் அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து மக்கள்ல போய் வெகு சீக்கிரமாக சேர மாட்டேங்குது? மக்கள் அதுக்கப்புறம் ஏதாவது வந்து ஒரு ஒரு 6 மாசம் சென்று 7 மாசம் சென்னதும் அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு வந்து அந்த படத்த பத்தியான ஒரு ஆவல் வருது. ஸோ ஒரு சிறிய மக்கள் படங்களை மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல இன்னைக்கு சினி உலகங்கள் வந்து பின்தங்குதா? மக்களை படம் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது யாரும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த படத்தை சேர்க்கணும். பிடிச்சது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. பாஸ் என்ற பாஸ்கரன் நான் நடிச்சிருந்த திரைப்படம். ஆர்யா தான் அந்த படத்தில் கதாநாயகன். ஃபஸ்ட்டு டே சென்னையில் எல்லா தியேட்டர்லேயும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லர். அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு என்ன வருது? தூண்டுதல், ஒரு உந்துதல் ரசிகர்களுக்கு இருக்குது. அது மாதிரி எந்த படமாக இருந்தாலும் கண்டென்ட்டு தான். அந்த கண்டென்ட் வந்து ரசிகர்களை ஈர்க்கின்ற விதமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். அதுதான் முக்கியம். சார் நான் ரீசெண்டாக இப்போ வந்து வெப்பம் குளிர் மழை சம்திங் ஒரு படம் பார்த்தேன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதை கருவும் அதை கடைசியாக சொல்லப்பட்ட விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த படம் வந்து எப்போ வந்ததுன்னு தெரியல. அது வெகுதான மக்களை போய் பாதிச்சுதான்னு தெரியல. பட் எங்களும் ஒரு ஆட்களுக்கு வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு சார். இல்லை, இதுக்கு இப்போ வந்து ஒரு தியேட்டர் சிஸ்டமும் மாறிப்போச்சு. முன்னெல்லாம் என்னென்னா 60 பிரிண்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க மொத்த தமிழ்நாடுக்கும். அதனால் எல்லா படங்களையும் போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்தது. முதல்ல வந்து மெயின் சென்டர்ஸில் படம் ரிலீஸ் ஆகும். ரெண்டாவது ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் இருந்தது. இப்போ ஏ சென்டர்லேருந்து பி சென்டர், சி சென்டர் போகும்போது அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு படம் ரிலீஸ் ஆகும். அப்படி இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2000 திரையரங்கில் ஒரே நேரத்தில் படங்கள் ரிலீஸ் ஆகும். முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அடுத்த படத்துக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இது பாண்டிச்சேரி நான் பார்த்துருக்கேன் சார். முன்னெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு தேட்டரில் மட்டும்தான் அந்த படம் ஓடும். மற்ற தேட்டரில் மற்ற படங்கள் ஓடும். அதுக்கப்புறம் அந்த தேட்டர் வந்து கிராமங்களுக்கு வர்றது வந்து ஒரு 3 மந்த்தாவது ஆகும். ஆனால் இப்போ கிராமங்களிலே அந்த படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆனது கூட அதுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இது ஒரு மேட்ரு சார். தியேட்டர் வந்து எப்படின்னா சார், இப்போ வந்து காஸ்ட்லியாக போச்சு. 200 ரூபா டிக்கெட்டு. ஆமாம். யாரும் தனியாக படம் பார்க்க போய் விருப்பப்படாங்க. எப்படி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து தான் போவான். அவன் பார்க்கிங் அது மாதிரி பழகிட்டாங்க. கம்ஃபர்ட்டாக பார்க்கணும்னு பழகிட்டாங்க. 1000 ரூபா ஆயிடுச்சு. வீட்டில் எப்போ வேணா பார்த்துக்கலாம். ஓடிடியில் வரும்னு வேறு முடிவு பண்ணிட்டானுங்க. படம் பார்த்து பெரிய படமாக காசு செலவு பண்ணி பார்க்கலாம். சின்ன படம் எது எப்படி டிவியில் வரட்டா பார்த்துக்கலாம்டா அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு. முதல்லலாம் அப்படி இல்லை சார். பெரிய தியேட்டருக்கும் சின்ன தியேட்டருக்கு உதாரணம் சொன்னீங்கன்னா மவுண்ட் ரோட் சஃபேர் தியேட்டர் இருக்கும் சார். அங்கே 3 தியேட்டர், ப்ளூ டைமண்ட், எமரால்டு 3 தியேட்டர் இருக்கும். அங்கே வந்து ₹1 66 பைசா. அப்போ பெரிய டிக்கெட் அது. இப்போ 25 ரூபா மாதிரி 30 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் சன் தியேட்டர் இருக்கும். 40 பைசா தான் டிக்கெட். 2 வகையான தியேட்டர், 2 வகையான ஆட்களும் போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட் போனீங்கன்னா கேசினோ கொஞ்சம் காஸ்ட்லியான தியேட்டர், தேவைப்பட்ட காஸ்ட்லியான தியேட்டர். பக்கத்தில் கேட்டில் ஒரு லோக்கல் தியேட்டர், இந்த பக்கம் சித்ரான ஒரு லோக்கல் தியேட்டர் இருக்கும். அவங்க 50 பைசா 40 அங்கே தான் வேட்டைக்காரலாம் சூப்பர் ஹிட் படம்லாம் சித்ராவில் தான். அப்போ எல்லா வகையும் தியேட்டருக்கு போயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எங்கே போனாலும் சரி சார். ஒன்றும் இல்லை, நான் ஒரு தடவை வந்து ஆரத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் போகிறேன் ராக்ஸின்னு ஒரு தியேட்டர் சார். அந்த ராக்ஸி தியேட்டர் எப்படின்னா சார், நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிக்கெட் கொடுத்துருவாங்க சார். இப்போ சைக்கிள் எடுத்து போனால் நம்மளுடைய டிக்கெட் பிடிக்குவாங்க. சைக்கிள் எடுத்து போனால் டிக்கெட் கொடுக்குற சைக்கிளுக்கு இப்போ வாடகை எட்டுன்னு 50 பைசா தான் ஒரு நாளைக்கெல்லாம் எடுத்து போனேன். 50 பைசா கொடுத்து பிளாக்கில் வாங்குற மாதிரி நாங்கள் போனோன்னே சைக்கிள் வந்து தம்பி பார்க்கிங் முடி டிக்கெட் வாங்கிப்போ அப்படின்னு அப்படி நிற்பார் சார் ஓனர். ராக்ஸி தியேட்டரில் அப்படி நடக்கும். இப்போ பார்க்கிங் முடியுதா சார்? ஒரு ஹவர் கணக்கு போட்டு வாங்குறாங்க சார். டிக்கெட்டை விட ஜாஸ்தியாகுது. அப்புறம் பாப்கார்ன் எவ்வளோ விலை வைக்க தெரியுது. இதெல்லாம் வந்து வசதியானவங்களுக்கு ஓகே சார். நம்ம காம்ப்ளெக்ஸ் தேட்டர் போகிறோம், வசதியாக ஜாலியாக பணக்காரன். சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பான்? அப்போ ராக்ஸி தியேட்டர் நான் படம் கேட்குறேன் சார், இவ்வளோ கூட்டம் வருது, ஏன் இது ஏசி பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்டேன். அந்த ஓனர் சொன்னார், நான் ஏசி பண்ணால் இவன்லாம் வரமாட்டான் படத்துக்கு. இப்போ பாரு ஜாலியாக வரான், லுங்கி போட்டுன்னு வரான், கெட்டின்னு கால் மேலே உட்காந்து டிபிடி குடிச்சுனா படம் பார்க்குறான். அவனுக்கு வசதி இந்த படம் தான், இந்த மாதிரி தியேட்டர் தான் பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி தியேட்டர் வரணும். லோக்கல் இப்போது பெரிய பெரிய ஏசி தியேட்டருக்கு லோக்கல் ஆளுங்க வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா வசதியான ஆளுங்க வராங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நம்ம எப்படி போகிறது? ஒரு ரிக்ஷாக்காரர் ஓட்டல வரோம், ஒரு லுங்கி கட்டின்னு வரோம், ஒரு சாதாரண மனிதன் வரமாட்டாங்க. அதுக்கேற்ற எல்லா கேட்டகரியும் தியேட்டர் இருக்கணும். அது இல்லை இப்போது. இப்போ உதாரணம் சொன்னீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் போங்க, சாப்பிட்டு தான் இருக்கான். கரெக்ட். அப்படியே கட் பண்ணால் சாதாரண சரவண மணி ரோடு அங்கேயும் சாப்பிட்டு தான் இருக்கிறான். ரோடு கட்டில் போக அங்கேயும் சாப்பிட்டு தான் இருக்கிறான். அப்போ 3 வகையான கேட்டகரி இருக்கணும். அந்த மாதிரி 3 வகையான கேட்டகரி தியேட்டர்ஸ் வந்தால் சின்ன படங்களில் சினிமாவுக்கே நல்ல காலம் வரும். தான் உண்மை. ஓகே, நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சந்திப்போம். அது மாதிரி சார் அந்த தியேட்டர்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம் சார். ஏன்னா காசு கொடுத்து பார்க்க முடியல. வீட்டில் அதுக்குன்னு கிளம்பி ஆட்டோ பிடிச்சி வந்து அது இப்போ ஊபரெல்லாம் போட்டால் 300 ரூபா 350 ரூபா காசு வேறு கேட்குறாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. அதனால் அதெல்லாம் சரி பண்ணால் தான் சின்ன படங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சின்ன படம் தான் வித்தியாசமான கதைகள் பண்ண முடியும். அதுக்கு பெரிய படம் வித்தியாச கதை பண்ண முடியுமா? எல்லோரும் ஒரே ஆக்ஷன் தான், அடி
யார் யாரை சுடணுமோ சுடு, எப்போ பாரு போதை மருந்துக்காக தான் நடக்குது. வேறு வாழ்க்கையில் சினிமாவில் வேறு உலகத்தில் வேறு எதுவும் பிரச்சனை இல்லாமல் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு படம் வித்தியாசமான அப்ரோச் இருக்குது கதையில். இப்படி ஒரு கதை இருக்குதா அப்படின்னு, அது இல்லை. விஜயகாந்த் கதை எப்படி சூர்யாவுக்கு போய் சேர்ந்து? அப்புறம் ஒரு நாள் போனால் நான் விரைக்குமா டிஸ்கஷன் எப்போ போகும்போது எப்போ ஜாலியாக போவேன். போனோன்னு சொல்ல இல்லைடா சூர்யா ஒரு டேட்டு கொடுத்தாப்புல லெஜெண்ட்டு, அவங்களும் டேட்டு கொடுத்தாங்க, நானும் டேட்டு கொடுத்தேன். கதை செட் ஆகல, 6 மாதமாக தேடினேன், கதை செட் ஆகலை. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இயக்குனர்னா ஒன்று பாலச்சந்தர், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா. 2 பேரோடும் மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் நீங்கள். ஆமாம், அது பெரிய எப்படி அமைஞ்சது? அது கிஃப்ட்டு சார், ஸ்ட்ரைக்கு தான் காரணம். அப்போ ஒரு முறை வந்து பாலச்சந்தர் பாரதியெல்லாம் உட்காந்துருக்காங்க. யார் தலைவர் அந்த படைப்பாளி சங்கத்துக்கு டிஸ்கஷன் நடக்குது. பாலச்சந்தர் சொல்ல, பாரதி நான்லாம் இருக்க மாட்டேன், நான் ஆலோசகராக வேணா இருக்கேன். பாரதிதாசன் பாலச்சந்தர் அவ்வளோ கடவுள் மேலே, அதெல்லாம் முடியாது சார், நீங்கள் இருக்கும், நான் இப்படி தலைவராக இருப்பேன், நீங்கள் தான் தலைவர். தகராறு நடந்தது 2 பேருக்குள்ள. எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது. நான் நேரம் எல்லாம் சைலண்ட்டாக இருக்கேன். அஜித்தோட பல படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ரசிகருடைய பார்வையில் பார்த்தா அஜித் நீங்களும் டெய்லி பேசிக்கிற, டெய்லி ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான். கூட பரவாயில்ல சார், ரோட்டில் போகும்போது தலைவரே எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன், தலையை கேட்டு தான் சொல்லு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.